Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 more on pivot animator. We will see the topic exporting an animation in GIF format. ஸோ நார்மல் பிவோட் அனிமேட்டர்ஸில் நீங்கள் மேக் பண்ணுற அனிமேஷன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பாசிபிள் ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபார்மேட், செகண்ட் ஒன் ஏவிஐ ஃபைல் ஃபார்மேட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த செப்பரேட் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் ஜிப் ஃபைல் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜிப் ஃபைல் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான அண்ட் மேக்கிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வே ஆஃப் அப்ரோச்சஸ் என்ன, அண்ட் தென் வாட் ஆர் த அடிஷ்னல் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம இந்த செக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் அனிமேஷன் இன் ஜிப் ஃபார்மேட். டிபெண்டிங் ஆன் த ஃபைல்ஸ் ஃபார்மேட் யூ சூஸ், you get a dialog box to set different options while exporting an animation. ஸோ ஒரு அனிமேஷன்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸில் எந்த ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? வைல் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் அனிமேஷன்ஸ் எந்த டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகுது. அண்ட் தென் சிமிலர் வித் அதுக்கேற்ற சேம் ஆப்ஷனல் வியூ நமக்கான dialog boxல appear ஆகும். ஓகேங்களா? If you select .gif as the file type, the animated GIF options dialog box will appear. So once GIF file format optionsக்கான select button optionsல GIF file type நீங்கள் choose பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ animated GIF optionsக்கான dialog box என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். Animated GIF options dialog box will appear. Okay? The different options of this dialog box are explained below. So in the GIF animated GIF options dialog boxல different options available இருக்கு. So அந்த options நம்ம one by one list out பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? The first one is the resize, super sample, color reduction, dither mode and optimization. So what are the options are available in exporting an animation in GIF format. Okay, this is the option for animated GIF option dialog box. ஸோ இந்த dialog box ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசைஸ், சூப்பர் சாம்பிள், அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்டர் த கலர் ரிடக்ஷன், டைதர் மோட், ஆப்டிமைசேஷன் அண்ட் தென் வாட் எவர் ஆப்ஷன். ஸோ ஆப்டிமைசேஷன்ஸ் த மெர்ஜ் ஃப்ரேம், கலர் பேலட் அண்ட் கிராப் ஆப்ஷன்ஸோட அவைலபிள் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் திஸ் ஒன் பை ஒன் அண்ட் செலக்ட் யுவர் சாய்ஸ் ஆஃப் ஆப்ஷன். ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் நமக்கு எந்த வேல்யூஸில் இந்த அனிமேட்டட் ஜிப் ஆப்ஷன்ஸ் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் தான் என்ன ஆகுனா எக்ஸாக்ட் ஜிப் ஃபார்மேட் ஆஃப் இமேஜ் ஸ்டோர் யுவர் செலக்டட் லொக்கேஷன். ஓகே, தென் in this first one options we discuss the resize. These options allow you to specify a percentage resize the dimension of the animation. So the animations உடைய dimension எந்த ரேஞ்சஸில் அசைன் பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசைஸ் ஆப்ஷன். The options allow to the specify percentage of resize. So resize of dimensions of the animation. So அந்த animations உடைய dimension என்ன ரேஞ்சஸில் நமக்கு ஷோ ஆகணும், ரீசைஸ் ஆகணும் அப்படின்றது தான் இந்த ரீசைஸ் ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஓகேங்களா? தென் the default value is 50% of animated GIF plays better if the file size is small. So normal default option பார்த்தீங்கன்னா 50% அப்படின்றது ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட் அசைன் ஆகும். ஸோ அனிமேட்டட் GIF plays better if file size is small. ஸோ இந்த டிஃபால்ட் ஃபைல் சைஸ் 50% யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் சூஸ் பண்ணுற அந்த ரீசைஸ் ஆப்ஷன்ஸில் சேவ் பண்ணுற எக்ஸ்போர்ட்டிங் அனிமேஷன் ஜிப் ஃபார்மேட்டில் பண்ணுற சைஸ் ஃபைலோடைய சைஸ் பார்த்திங்கன்னா வெரி ஸ்மால் சைஸஸில் நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? தென் இஃப் யூ வாண்ட் டு த ரிசல்ட்டிங் அனிமேஷன் டு பி ஆஃப் த சேம் டைமென்ஷன் as the animations, then set the value to 100. So if you want to resulting of animation, so exact resize உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லார்ஜ் சைஸ்க்கு கொண்டு வரணும். டைமென்ஷன் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் பேசிஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டிங் பேசிஸில். தட் மீன் ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக அந்த இமேஜஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை அதை மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ 100% வைஸ் ஸோ இன்க்ரீஸிங் த சைஸ் ரீசைஸ் ஆப்ஷன்ஸை 100% ரீசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நார்மல் பேஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் frame structures நமக்கு டிசைன் ஆகும். ஓகேங்களா? தென் this is the option for selecting the resize and set the 100%.
ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட் த வேல்யூ இஸ் 50% இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் 100% நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நார்மல் ரிசல்ட்டிங் ஆஃப் அவுட்புட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டிங் GIF ஃபைல் ஃபார்மேட் நமக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா. தென் next one is the super sample. So the super sample options to use the smoothing of making GIF image. ஒரு GIF images smoothing images நம்ம டிசைன் பண்ணணும். smoothing formatல டிசைன் பண்ணணும் அப்படின்னா that means multiple times ஒரு frames டிசைனிங்ல என்ன மாதிரி view appear ஆகுது அப்படின்றத smoothness basisல அசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சூப்பர் சாம்பிள் ஆப்ஷன் ஷோ ஆகுது. இந்த சூப்பர் சாம்பிளுடைய கவுண்டிங் ஆஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1ல இருந்து 4 வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகே, திஸ் ஆப்ஷன் affected the quality of the resulting animated GIF by smoothing the edge of the lines and other object. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லைன் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் ஆர் சர்க்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் ஆர் ஒரு ஸ்ப்ரைட் ஃபிகர்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்ப்ரைட் இந்த இமேஜஸ் உடைய ஸ்மூத்னஸ் எட்ஜ் கார்னரில் இருக்கிற ஸ்மூத்னஸை பார்த்தீங்கன்னா இந்த ஜிஃப் ஆப்ஜெக்டில் இருக்கிற தட் மீன்ஸ் சூப்பர் சாம்பிள் ஆப்ஷன்ஸ் அனிமேட்டடுடைய ஜிப் ஃபார்மேட்டுக்கான ஸ்மூத்திங் எட்ஜஸை கொண்டு வரதுக்காக தான் எந்த டைப்ஸ் ஆஃப் சூப்பர் சாம்பிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, த மினிமம் வேல்யூ ஆஃப் 1 will not give any smoothing effect. ஸோ மினிமம் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1ன்ற ரேஞ்சஸ் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்மூத்திங் எஃபெக்ட் எந்த ஒரு எஃபெக்ட்டும் தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் if you want to increase the value will be 2, 3 and 4. Okay, then the maximum value of 4 will give the maximum possible smoothing. The higher the value the longer will take to export the animation. ஸோ நம்ம மேக் பண்ணியிருக்க அந்த அனிமேஷன்ஸ் மூவி பார்த்தீங்கன்னா ஹையர் வேல்யூவோட ஹையர் லாங்கர் தென் ஸ்மூத்திங் எஃபெக்டோட எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் ஜிப் ஃபைல் ஃபார்மேட்னு என்ன ஆகுனா மேக்ஸிமம் ரேஞ்சஸ் 4 அப்படின்றத நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா. தென் திஸ் ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் த சூப்பர் சாம்பிள் ஆப்ஷன்ஸ் நார்மல் 1, 2. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த அப் arrow and decreasing the down arrow. Okay, then next one is the advanced options. So whatever the advanced options available இருக்கு exporting an animation in GIF formatல advanced options என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். In this first one, clicking advanced options to get the following option. So once advanced options நீங்கள் click பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா further following options உங்களுக்கு display ஆகுது. In the first one is the color reduction. This is used to specify the number of colors in the animated GIF. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் அனிமேட்டட் ஜிப் ஃபார்மேட்டில் நம்பர் ஆஃப் கலர்ஸை நீங்கள் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கலர்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத அந்த கலர் ரிடக்ஷன் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கலர் ரிடக்ஷன்ஸ் ஆப்ஷன் கிரே ஸ்கேல் 256 கலர்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் இஸ் த மோனோக்ரோம் 2 color only. Okay, so by using this gray scale 256 color option and monochrome 2 color options, so this is the maximum and minimum color reductions options நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ the whatever the options, ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தென் the best result is given by the option quantized optimal but the file size is the largest. ஸோ the பெஸ்ட் குவாலிட்டியோட இருக்கிற கலர் ரிடக்ஷன் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் குவான்டைஸ்டு ஆப்டிமல் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சைஸஸ் இஸ் த வெரி லார்ஜ். ஸோ லார்ஜ் சைஸ் ஆஃப் ஃபைல்ஸை மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் ஃபார்மேட்டுடைய சைஸ் ஆஃப் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் சைஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா. தென் the monochrome options gives 2 color black and white and the file is the smallest. So the last one of the monochrome color options is choose பண்றீங்க அப்படின்னா in the options to making the smallest file size. So exact 2 color black and white மட்டும் நமக்கு அசைன் ஆகும். So the exact monochrome options choose பண்ணும்போது இந்த types of GIF file format exporting optionsல smallest size நமக்கு images ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. then next one is the dither mode. So next one is the dither mode. This is used to improve the appearance of the animation, especially when the animations contain gradient of gradually changing color. So the dither mode options to making the changing color gradually என்ன ஆகுனா ஸோ ஒரு கிளிட்டர்ஸ் மோட் ஆப்ஷன்ஸ் பேசிஸில் மேக் பண்ணுறது. ஸோ பிளிங்கிங் மெத்தடில் ஸோ எக்ஸாக்ட் ஒரு இமேஜஸில் இருக்கிற அந்த இமேஜ் வியூ என்னென்னா கலர் பேசிஸில் பிளிங்கிங் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் dither mode. ஸோ த dither mode appearance of the animation especially when the animation contain the gradient of
gradually changing color. So colors என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிங் ஆகிக்கிட்டே இருக்கும். பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் அண்ட் தென் ஃபார் வாட் எவர் த டிசைனிங்கை நீங்கள் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா பை யூசிங் திஸ் diather mode option. Okay, then this is the option for selecting this diather mode. Nearest no authoring and nearest no dithering flights and Seria, Jervis, Burks. So different types of diather modes options available. If you want to select any one of the option by set you that diather mode gradually changing color option. Okay, then the next one is the optimization. This is used to further reduce the size of the animated GIF file. ஸோ எக்ஸாக்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அனிமேட்டட் ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டுக்கான சைஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன் இஸ் யூஸ்டு டு ஃபர்தர் ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த அனிமேட்டட் ஜிப் ஃபைல். ஓகே, தென் இட் ஹேஸ் 3 more ஆப்ஷன். தட் மீன்ஸ் மெர்ஜ் ஃப்ரேம், கலர் பேலட் அண்டு க்ராப். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸை செலக்டட் போர்ஷன்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் பார்ட்ஸை மட்டும் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் த crop option. If you want to changing the color, so already 256 colors நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கலர் ஆப்ஷன்ஸில் இருந்து செலக்டட் கலர்ஸை மட்டும் நீங்கள் மேக் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டுக்கான எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸில் நீங்கள் டிசைன் பண்ண அந்த கலருடைய ஃபைலுடைய சைஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும் ஃபார் கலர் பேலட் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மெர்ஜ் ஃப்ரேம். ஸோ மல்டிபிள் ஃப்ரேம்ஸை மெர்ஜ் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃப்ரேம்ஸை நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த டைப்ஸ் ஆஃப் மெர்ஜ் ஆப்ஷன்ஸை நீங்கள் அசைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் ஜிப் ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற அனிமேஷன்ஸ் அந்த ஃபைலுடைய சைஸஸை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் next one option is the optimization, but these options can diminish the quality of the animation. At the same time the percentage of file uடைய sizes reduce பண்ணாலும் the exact quality of images, that means the animation உடைய qualities changes பண்ணாமல் பார்த்துக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா the optimization. ஓகேங்களா, then so they are deselected by default. So optimization options default என்ன பண்ணிருப்பாங்கன்னா deselect பண்ணிருப்பாங்க. Further if you want to select by using this optimization option. Okay, then for example these options are optimizations that are not selected. For example merge, color palette and crop option. If you want to select this any one option by selected portions will be reduce the size of the selected image. ஓகேங்களா, ஸோ நம்ம இன்னைக்கு செக்ஷன்ஸில் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் அனிமேஷன் ஆப்ஷன் ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டுக்கான ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் செக்ஷன்ஸில் அனதர் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.